ஒரு குறித்த கம்பெனியின் ஒரு பங்கின் விலை ரூபாய் 50 ஆகும். அப்ப ஒரு பங்கின் விலை வந்து 50 ரூபாய். ஒரு பங்கின் விலை அப்ப ரூபாய் 50 ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கின் விலை 50 ரூபாய் ஆகும். அதன் பங்குகளை வாங்குவதற்கு கமலன் 50,000 இடுகிறார். சரியா? அதாவது வந்து 50,000 ரூபாய் வந்து இந்த பங்கு ஒரு பங்கு வந்து 50 ரூபாய் படி, ஒரு பங்கு வந்து 50 ரூபாய் படி வாங்குறதுக்காக அவன் என்ன செய்யறான்டா 50,000 ரூபாயை வந்து என்ன செய்யறான், இதுல வந்து இந்த கம்பெனியில வந்து வைப்பிடுறான். அதாவது வந்து அந்த 50,000 இன்வெஸ்ட் பண்றான். அப்ப 50,000 அவன் இடும் போது ஓர் ஆண்டின் இறுதியில் பங்குகளுக்கான பங்கு லாப வருமானத்தை பெற்ற பின்னர், சரியா, ஒரு வருஷத்துக்கு அவன் அந்த பங்கு லாபத்தை வாங்கி என்ன செய்யறான், அந்த 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 கம்பெனில அந்த பங்கை வைக்கல வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனில அந்த பங்கு இருந்தாலும் என்ன நடக்கும், அவனுக்கு ஒரு வட்டி லாபம் உண்டு அவனுக்கு வரும். சரியா? அப்ப அதுல என்ன சொல்லப்படுது, ஓர் ஆண்டின் இறுதியில் பங்குகளுக்கான பங்கு லாப வருமானத்தை பெற்ற பின்னர் அவர் ஒரு பங்கு ரூபாய் 54 வீதம் எல்லா பங்குகளையும் திருப்பி விற்கிறாரா. சரியா? இப்ப என்ன செய்யறாருன்னா 50 ரூபாய்க்கு 50 ரூபாய் படி 50 ரூபாய் படி ஒரு பங்கு 50 ரூபாய் படி 50,000 ரூபாய்க்கும் பங்குகளை வாங்குறாரு. சரியா? வாங்கி போட்டு அவர் அந்த கம்பெனில அந்த பங்குகள் இருக்கு. அப்ப அந்த கம்பெனில அந்த பங்குகள் இருக்கு என்ன செய்யும்டா, அந்த பங்குகள் வந்து அந்த அந்த பங்குகள் அந்த கம்பெனிலேயே ரன் ஆயிட்டு இருக்கைகளை வந்து அதுக்கு ஒரு லாபம் கொண்டு வரும். அந்த லாபத்தையும் எடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா எல்லா பங்குகளையும் வந்து 54 ரூபாய் படி ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கின பங்குகளை 54 ரூபாய் படி விற்கிறார். அவருக்கு பங்கு லாப வருமானத்தில் இருந்தோம். சரியா? அந்த பங்கு எங்க ஒரு வருஷம் வந்து அந்த கம்பெனியில பங்கு வச்சிருந்தானே, அப்ப அந்த லாபம் இருக்குதானே, அந்த பங்கு லாப வருமானத்தில் இருந்தும் பங்குகளை விற்பதன் மூலம், பங்குகளை இப்ப விற்பறானே, விற்பதன் மூலமும் அவருக்கு கிடைத்த மொத்த பணம் 57,500 ரூபாய். 57,500 ரூபாய். சரியா? இப்ப அவர் வந்து என்ன செய்யறார், பங்கு லாபம் ஒரு வருஷத்துக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்கின பங்குகள் ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனியில விட்டதும் அதோட வந்து இப்ப என்ன செய்யற 50 ரூபாய் படி வாங்கின பங்கு 54 ரூபாய்க்கு விற்கிறார். 4 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறார். வித்து வந்த லாபத்தை சேர்த்து வந்து கூட்டினா 57,500 ரூபாய் கிடைக்குதா. அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? முதலாவது கேள்வி வந்து கேட்டிருக்கு, அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது, அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாருன்னு கேட்டிருக்கு. அப்ப முதலாவது கேள்வி வந்து கேட்டிருக்கு அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை. அப்ப எவ்வளவுக்கு வாங்குறார், 50,000 வாங்குறார் பங்குகள். ஒரு பங்கின் விலை எவ்வளவு, 50 ரூபாய். சரியா? 50,000 பங்குகள் வாங்குறார். ஒரு பங்கின் விலை 50 ரூபாய். ஆகவே எத்தனை பங்கு வாங்கி இருப்பார், 50,000 50,000 50,000 இல்ல 5,000 5ஆல பிரிக்கினா பிரிச்சா 1000. சரியா? 1000 பங்குகள். சரியா? அப்ப 1000 பங்குகள் வந்து என்ன செஞ்சிருப்பார், அவர் வாங்கியிருப்பார். சரியா? 1000 பங்குகள் வாங்கியிருப்பார். இக்கம்பெனி ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாபம் யாது? இக்கம்பெனி ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாபம் யாது? சரியா? இந்த ஒரு பங்குக்காக ஆண்டுதோறும் செலுத்துற பங்கு லாபம் யாதுன்னு கேட்கணும். அப்போ இப்ப வந்து இதுல வந்து இந்த 57,500 ரூபான்றது என்னென்ன காசு, 57,500 என்னென்ன காசு, அந்த ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணின பங்கு லாபம் சாக இவர் இப்ப அந்த பங்குகளை 54 ரூபாய்க்கு விற்கிறாரு இல்ல, வித்து வர்ற லாபம் ரெண்டையும் சேர்த்து தான் 57,500 ரூபாய். சரி, இப்ப நான் பாக்குறேன் என்னன்னா 50 ரூபாய்க்கு வாங்கின பங்குகளை 54 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப ஒரு பங்கு 54 ரூபாய்க்கு வித்தா 1000 பங்குகள் எத்தனை ரூபாய்க்கு விற்பார்,
பங்குகளை விற்று பெற்ற பெறுமதியோ வருமானமோ இதோ போடலாம். பங்குகளை விற்று அவருக்கு கிடைச்சது எவ்வளவு? 1000 பங்கு விற்க போற ஒரு பங்கு வந்து 10,000. 1000 பங்கு விற்க போற ஒரு பங்கு வந்து எவ்வளவுக்கு விற்கிற? 54 ரூபாய்க்கு விற்கிறார். ஆகவே அவர் வித்து அவருக்கு கிடைக்க போறது எவ்வளவு? 54,000 ரூபாய். சரியா? 54,000 ரூபாய்க்கு அவர் வந்து என்ன செய்ய போறார்? விற்க போறார். அப்ப 54,000 ரூபாய்க்கு அவர் வந்து இதை வந்து விற்க போறார். அதோட வந்து அதுல கேட்ட கேள்வி என்ன? கேள்வி 54,000 ரூபாய்க்கு விற்கிறார். அவர் 54,000 ரூபாய்க்கு வித்தேரண்டா மொத்தம் அவருக்கு கிடைக்கிறது தான் இப்ப பங்கு லாபத்தோடையும் மற்ற இந்த 54 ரூபாய்க்கு வித்த இந்த காசையும் சேர்த்து தான் அவருக்கு வந்து எவ்வளவு? 57,000 வந்தது. அப்ப மொத்தமா அவர் வித்து அவருக்கு கிடைச்சது வந்து எவ்வளவு? 57,500 ரூபாய். சரியா? 57,500 ரூபாய் தான் அவருக்கு கிடைச்சது மொத்தமா இப்ப கையில. அதுல சொல்றது அப்படித்தானே. அதாவது வந்து வருமானத்திலிருந்து பங்குகளை விற்றதன் மூலமும் மொத்த பணம் 57,500 ரூபாய். முதல்ல 50,000 தான் அவர்கிட்ட கையில இருக்கு. சரியா? வடிவாளம் கொள்ளுங்க. முதல்ல அவர்கிட்ட கையில 50,000 ரூபாய் இருக்கு. சரியா? அப்ப 50,000 ரூபாய் இருக்குன்றதுக்குள்ள அவர் என்ன செய்யறார்? அந்த 50,000 50 ரூபாய் பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனில விடுறார். அப்ப அந்த கம்பெனில வந்து ஒரு பங்கு லாபம் அந்த பங்குக்கு கொடுக்குது. அதோட அவர் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பங்குகள் எடுத்து 54 ரூபாய்க்கு விற்கிறார். விற்று வர்ற காசும் அந்த பங்கு லாபத்தையும் சேர்த்து மொத்தமா இப்ப அவர்கிட்ட இருக்கிறது வந்து 57,500 ரூபாய். இப்ப 57,500ல இப்ப அவர் முதல் இப்ப வித்து அவர் எடுத்த காசு வந்து எவ்வளவு? 54,000 ரூபாய். அப்ப மிச்சம் வந்து எவ்வளவு? 3,500 ரூபாய். இப்ப 3,500 ரூபான்றது இந்த பங்குகளால அவருக்கு கிடைத்த லாபம், மொத்தமா கிடைச்ச லாபம். அப்ப மொத்தமா கிடைச்ச லாபம் என்றா பங்கு லாபம் காணணும்னா என்ன செய்யணும்? மொத்தமா கிடைச்ச லாபம்டா பங்கு லாபம் காண்றதுக்கு என்ன செய்யணும்? இத வந்து என்ன செய்யணும்? ஒரு பங்குக்கு காணணும். அப்ப 1000 பங்கு தான் அவருக்கு கிடைச்சது. 1000 பங்குக்கு வந்து 3,500 ரூபாய் கிடைக்குது. ஆகவே ஒரு பங்குக்கு எவ்வளவு? அதான் பங்கு லாபம். அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு? 3,500 1000 பிரிப்போம். வகுத்தம்டா 3.5 ரூபாய். அதுக்கு எப்படி என்ன? 3.5 ரூபாய். விலங்கடி கேட்கணும். நான் திருப்பி சொல்லுவேன். கமலன் தன்னிடமுள்ள 57,500 ரூபாயை இட்டு 1 ரூபாய் 500 வீதமான பீங்கான் தரையோடுகளை வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ள. சரியா? இப்ப இந்த 57,500 ரூபாய் தானே அவர் முதல் 50,000 ரூபாய் பங்கு லாபத்துல போட்டு அது வந்து ஒரு வருஷத்துக்கு அதை அங்க விட்டு அவருக்கு வந்த லாபம் வந்து 3,500 ரூபாய். அதோட அவர் என்ன செஞ்சார்? 50,000 54,000 ரூபாய்க்கு 54 ரூபாய் படி விற்கிறீங்களா? 54,000 ரூபாய் வருது. அதுல ஒரு 4,000 ரூபாய் வருது. மொத்தம் அவருக்கு 7,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்ப. சரியா? அது வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்ப அவருக்கு வந்து 7,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்போ அவருக்கு மொத்த பணம் வந்து எவ்வளவு இருக்கு? 57,500 ரூபாய். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கடா, இந்த 57,500 ரூபாய ஒரு அந்த பீங்கானோடு தரையோடு, அதாவது வந்து கீழே இருக்கிற மாபிள், ஒரு மாபிள் வந்து வாங்குறதுக்கு 500 ரூபாய் படி வாங்குறதுக்கு திட்டமிடுறாரா. சரியா? இப்ப என்ன சொல்லிடணும்டா, 500 ரூபாய்க்கு அந்த மாபிளை வாங்கிக்கல ஒவ்வொரு மாபிளுக்கும் வந்து வரி இருக்குதானே, பெருமதி சேர் வரி என்று இருக்குதானே, அது வந்து எவ்வளவாமண்டா 15 வீதமா. அப்ப அந்த வரி வந்து என்னது? 15 வீதமா. அப்ப 15 வீதம் இல்ல நாங்க காண போறோம் 15 வீதம் வரி வருது. அப்ப அவங்க கேட்கிறான் என்னது? எல்லா பீங்கான் தரையோடுகளையும் 15 வீத பெறுமதி சேர்வரி வரி மேலதிகமாக செலுத்த வேண்டும் எனின் அவர் அப்பணத்தை கொண்டு எத்தனை பீங்கான் தரையோடுகளை வாங்கலாம். சரியா? ஃபர்ஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 முறையில் இதை செய்யலாம். 2 முறையில் இதை செய்யலாம். ஒன்று வந்து
விளங்காடி கேட்கலாம். ரெண்டு முறையில ஒன்று இதை செய்யலாம். ஒன்று வந்து வரி, அதாவது வந்து தனிய வரிய கண்டு மொத்தத்தோட கூட்டிக்கு செய்யலாம். இல்லாட்டி இப்ப வீதம் வந்து எவ்வளவுக்கு சொல்லி இருக்கு? 15 வீதம். 15 வீதம்டா 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் வரி என்றா எவ்வளவு அவர் செலுத்த வேண்டி இருந்திருக்கும்? 100 ரூபாய்க்கு எவ்வளவு அவர் செலுத்தி இருப்பார்? 115 ரூபாய் செலுத்தி இருப்பார். 100 ரூபாய்க்கு வந்து அவர் எவ்வளவு செலுத்தி இருப்பார்? 115 ரூபாய் செலுத்தி இருப்பார். அப்ப 100 ரூபாய்க்கு 115 ரூபாய். அப்படி அப்படி உங்களுக்கு கஷ்டம்டா 100 ரூபாய்க்கு வரி வந்து 15 ரூபாய் தர, 100 ரூபாய்க்கு வரி வந்து 15 ரூபாய் தர, ஒரு ஒரு பீங்கா நோட்டுல விலை எவ்வளவு? அதாவது மாவுள்ள விலை 500 ரூபாய். ஒரு ஒரு மாவுள்ள விலை 500 ரூபாய் படிதான் வாங்குறாரு அவர். அப்போ ஒரு மாவுள்ள விலை 500 ரூபாய் படி என்ன, ஒரு மாவுளுக்கு எவ்வளவு வரி என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மாவுளுக்கு வந்து எவ்வளவு வரி? 15 75. அப்போ ஒரு மாவுளுக்கு வந்து 75 ரூபாய் வரி வரும். அந்த 500 ரூபாய் ஒரு மாவுள் வாங்குறாருண்டா அவர் வந்து செலுத்த வேண்டியது வந்து எவ்வளவு? 575 ரூபாய். அப்ப அவர் வந்து ஒரு மாவுளை வரியுடன் சேர்த்து வசனங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். வாங்க 575 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். சரியா? விளங்குதா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபிள விலை வந்து 500 ரூபாய். சரியா? உண்மையான விலை. இப்ப இந்த மாவுளை நான் பார்க்க போறோம்னா இதுக்கு ஒரு பெறுமதி சேர் வரியை வந்து அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு? 15 வீதம். அப்ப இந்த 15 வீதம்ன்றது எவ்வளவு? 75 ரூபாய். அப்ப நான் இந்த மாவுளை 500 ரூபாய்க்கு வாங்குறேன்னா எக்ஸ்ட்ராவா இந்த வரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி கொடுக்கணும். அது 75 ரூபாய். ஒரு மாவுளை வாங்கினேன்னா அது 75 ரூபாய். மொத்தமா நான் எவ்வளவு கொடுக்க போறேன்? 575 ரூபாய் கொடுக்க போறேன். அப்ப 575 ரூபாய் ஒரு மாவுளுக்கு இது பண்றேன்டா 575 ரூபாய் வந்து என்ன செய்யணும்? ஒரு மாவுளை வாங்குறதுக்கு அவர் வந்து செலவு செஞ்சிருக்கணும். ஆகவே மொத்தமா எவ்வளவு ஓடு வாங்கியிருப்பார்? அவர்கிட்ட இருக்கிற காசு வந்து எவ்வளவு? 57,500 ரூபாய் இருக்கு. 57,500 ரூபாய் அவர்கிட்ட கையில இருக்கிற காசு. இப்ப அது வந்து ஒரு ஓட்டின் விலை வந்து எவ்வளவு? 575 ரூபாய். பட் நம்ம எவ்வளவு வரும்? 100 ஓடுகள் வாங்கலாம். சரியா? 100 ஓடுகள் வாங்கலாம். நூறு ஓடுகள் வந்து வாங்கலாம். இன்னொரு தடவை சொல்லட்டா? மெசேஜ் வந்து ரீட் பண்ண மாட்டேன். நான் மெசேஜ் வந்து ரீட் பண்ணிட்டு போறது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க விளங்காட்டி இன்னொரு தடவை கேட்கிறேன்னா கேட்கலாம். எந்த இடத்துல கேட்ட நீங்க சொல்லுங்க. எந்த இடத்த உங்களுக்கு திருப்பி சொல்லணும்? சொல்லுங்க, பரவாயில்ல. முதல்ல இருந்தே சொல்லணுமா? முதல்ல இருந்தே சொல்லணுமா? இப்ப வந்து பாருங்க, டக்குன்னு சொல்லிட்டு போறேன் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவையானதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நோட் பண்றதுக்கு இப்ப நீங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகள் இல்ல, நீங்க வந்து ஓஎல் எக்ஸாம் எழுத போறாங்க. அப்ப வந்து நோட் நீங்களாம் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? இப்ப வந்து நான் சொல்றேன் பாருங்க. ஒரு குறித்த கம்பெனில வந்து 50 ரூபாய் பங்கு. சரியா? 50 ரூபாய் பங்கு. அதை வந்து என்ன செய்யறாரு? ஒரு பங்கு 50 ரூபாய். அப்ப இவர் வந்து இவர்கிட்ட கையில இப்ப இருக்கிறது வந்து 50,000 ரூபாய். அப்ப எத்தனை பங்கு வாங்குவார்? 50,000 50 பிரிச்சுட்டா 1000 பங்கு வந்து இவர் வந்து வாங்க போறேன். சரியா? ஒரு கம்பெனில இருந்து 1000 பங்கு இவர் வாங்குவார். சரியா? இப்ப இந்த 1000 பங்கு வாங்கிட்டு இவர் என்ன செய்யறாரு? இப்ப இது பங்கு எப்படி வாங்குறேன்னா என்ன சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்றாங்க, கொழும்புல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இங்க கோல் பேஸ்ல சங்கரிலா ஹோட்டல் இருக்குன்னு. இப்போ சங்கரிலா ஹோட்டல் வந்து ஒரு ஆளா வந்து இங்க ஹாட் போட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்கல, இங்க படிக்கிறேன்னா படிக்கிறதோ இல்லையா மட்டும் பாருங்க. சங்கரிலா ஹோட்டல் வந்து ஒரு ஆள் மட்டும் நடத்துறாரு இல்ல. அது வந்து என்ன இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கு
5 வீத பங்கு, 10 வீத பங்கு, 15 வீத பங்கு என்று பங்குகள் வந்து பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்குகள் வந்து அவருக்கு தான் வந்து என்னவா இருக்கும். ஒவ்வொரு பங்குகள் வந்து அவர்களுக்கு அவைக்கு அந்த உரிய பங்குகளா இருக்கும். அப்ப ஒவ்வொரு வருஷத்துல வந்து அந்த ஹோட்டல்ல வர லாபத்துல அந்த எவ்வளவு பங்குகள் வச்சுக்கிட்டோம் அவருக்கு ஏற்ற மாதிரி லாபம் தான் அவைக்கு வரும். அப்ப இவர் வந்து அந்த பங்குகள் இதுல போடைக்குள்ள அந்த பங்குகள் வந்து என்ன செய்யும், அந்த ஒரு வருஷத்துல இவருக்கு ஒரு லாபத்தை தரப்போகுது, பங்கு லாபம். சரியா? அதோட அவர் என்ன செய்ய வேண்டாம், அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பங்குகள் அந்த ஹோட்டல்லயோ எங்கேயோ இருந்ததை எடுத்துட்டு திருப்பி 800 ஆளுக்கு நான் 54 ரூபாய்க்கு உனக்கு தாரேன் சொல்லி 54 ரூபாய்க்கு விற்கிறேன். சரியா? அப்ப 54 ரூபாய்க்கு விற்கிறாருண்டா, வித்த அவருக்கு இப்ப எவ்வளவு கிடைக்க போகுது? 54 தர ஒரு எத்தனை பங்கு இருக்கு அவருக்கு? 1000 பங்கு இருக்கு, 54,000 ரூபாய் வரப்போகுது. ஆனா இப்ப அவங்க சொல்றாங்க என்னடா, அவர்கிட்ட கையில இந்த 54 ரூபாய்க்கு வித்தா பிறகு அவர்கிட்ட கையில இருக்கிற காசு 57,500 ரூபாயா. அப்ப 57,500 ரூபாய் என்ன அர்த்தம்? அந்த பங்கு லாபம், ஒரு லாபம் ஒரு வருஷத்துக்குள்ள கிடைச்சிருக்கு தானே, அந்த லாபத்தையும் இவ்வளத்தையும் கூட்டித்தான் 54,500 ரூபாய், 57,500 ரூபாய். அப்ப பங்கு லாபம், மொத்த பங்குகளுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு வேண்டாம்? 57,500 இருந்து 54,000 ரூபாய் கழிச்சா வரும். 54,000 இவருக்கு விட்ட தொகை. அப்ப மிச்சம் இருக்கிறதா அந்த பங்கு லாபம், அந்த மொத்த பங்குகளுக்கு கிடைத்த லாபம். அப்ப கிடைத்த லாபம் 3,500 ரூபாய். 3,500 ரூபாய் வந்து மொத்தமா எத்தனை பங்குகள் கிடைச்சிருக்கு? 1000 பங்கு. அப்ப பங்கு லாபம் என்ன செய்யணும்? ஒரு பங்குக்கு காணும். அப்ப 1000 மிச்சம் வேண்டா இப்படி வரப்போகுது 3.5 ரூபான்னு வரப்போகுது. 3.5 ரூபாய் வந்து ஒரு பங்குண்ட லாபமா இருக்க போகுது. சரியா? அதான் அந்த 2வது கேள்வி. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்டா, அதுக்கு பிறகு இந்த பங்களாவ கணக்கே போயிடுச்சு. பங்களாவ கணக்கை விட்டுட்டு இப்ப அவங்க என்னதுக்கு போறாங்க? பட்பரி வீதத்துக்கு போறாங்க. சரி, இப்ப இந்த 57,500 ரூபாய் என்ற அந்த ஒரு தரவை மட்டும் வச்சுக்கொண்டு அடுத்த பாடத்துக்கு போறாங்க. 57,500 ரூபாய் 57,500 ரூபாய் இந்த காசை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கடா, 500 ரூபாய் விலை மதிக்கத்தக்க எங்களோட டைல்ஸ் இருக்கு தானே, 500 ரூபாய் விலை மதிக்கத்தக்க இந்த டைல்ஸை வந்து அவங்க வாங்க போறாங்க. அப்ப 500 ரூபாய் விலை மதிக்கத்தக்க டைல்ஸை வாங்க போய்க்கல அவங்க சொல்றாங்க என்னடா, இப்ப நான் இப்ப இந்த சோப்புகள் இதெல்லாம் டைல்ஸ் சொல்றேன், இதை நான் இப்ப ஒரு கடையில வாங்க போறேன்டா, அதுக்கு வந்து 15% வரி வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தணும் சொல்றாங்க. அப்ப 15% வரி அரசாங்கத்துக்கு செலுத்தணும்டா, இப்ப நான் வாங்கின இந்த 500 ரூபாய்க்கு 15% வரி செலுத்தணும். அப்ப 500 ரூபாய் ஒரு டைல்ஸ் அந்த ஒரு டைலுக்கு வந்து எவ்வளவு வரி வரும்னு பார்க்கணும். 15% போட்டு எவ்வளவு வரி வரும்னு பார்த்தா 75 ரூபாய் வரும். சரியா? 500 ரூபாய்க்கு 75 ரூபாய் வரி கட்டணும். அப்ப மொத்தமா ஒரு டைல் வாங்க எவ்வளவுக்கு நாங்க எவ்வளவு நான் செலவழிச்சிருப்பேன்? 575 ரூபாய் செலவழிச்சிருப்பேன். ஒரு டைல் வந்து 500 ரூபாய், அதுக்கு கொடுக்க போற பட்வரி வந்து 75 ரூபாய், ஆகவே மொத்தமா சேர்த்து 575 ரூபாய். அப்ப 575 ரூபாய் வந்து நான் என்ன செய்ய போறேன்? ஒரு டைல் வாங்குறதுக்கு கொடுக்க போறேன். ஆக என்கிட்ட இருக்கிற காசு வந்து 57,500 ரூபாய். அப்ப எத்தனை டைல் வாங்க வரேன்? 57,500 ரூபாய் என்கிட்ட இருக்கு. அதுல இருந்து ஒரு டைல் வாங்க 575 ரூபாய். ஆகவே நான் இதை வெட்டினேன்டா 100 டைல் வாங்குவேன். சரியா? அப்ப 100 பீங்கான் தரை ஓடுகள் வாங்குவேன். விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? இப்ப 100 பீங்கான் தரை ஓடுகள் வாங்குவேன். அப்ப அதான் அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, அவர் பீங்கான் தரையோடுகளை வாங்குகையில் பெறுமதியில் சேர்க்கப்பட்ட வரி 18% அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த 15% இல்லையா? இப்ப அவர் சொல்றது அவர் வாங்குற டைம்ல வந்து சும்மா வளமையா 15% போயிட்டு இருக்கிறது, அவர் வாங்க போற டைம்ல இது 15% இல்ல 18% இருக்கலாம். சரியா? 18% பெறுமதி சேர்ந்த வரி இருந்துச்சுன்னா மேலே வாங்குவதற்காக திட்டமிடப்பட்ட அதே எண்ணிக்கையிலான பீங்கான்கள் தரையோடுகளை இப்போது வாங்குவதற்கு மேலும் எவ்வளவு பணம் தேவை என்று கேட்கிறாங்க. சரியா? இப்ப 100 பீங்கான் தரையோடு தானே வாங்கியிருக்காரு. சரி, இப்ப வந்து 15% இல்ல 18%. 18% என்றா 100 ரூபாய்க்கு 18% தர எவ்வளவுக்கு? 500 ரூபாய்க்கு வெட்டினமெண்டா 18 தர 5 எத்தனை? 180, 90. அப்ப ஒரு பீங்கானுக்கு வந்து 90 ரூபாய் வந்து அவர் என்ன செய்ய போறாரு? எக்ஸ்ட்ராவா கொடுக்க போறாரு. அப்ப ஒரு பீங்கானுக்கு 90 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன்டா 100 பீங்கானுக்கு 8 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுப்பேன். 100 பீங்கானுக்கு 8 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன்டா 100 பீங்கானுக்கு 8 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுப்பேன். 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 100 பீங்கானு
சாரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் பெருமதி வரி செலுத்திகள் வந்து எவ்வளவு வரி கொடுக்குற 18% வரி கட்டைகள் எவ்வளவு அவருக்கு வரி வருது? 90 ரூபாய் வரி வருது. ஏற்கனவே அவருக்கு எவ்வளவு வரி வந்தது? 75 ரூபாய் வரி வந்தது. அப்ப 75 ரூபாயில 90 ரூபாய்க்கு எவ்வளவு வரி கூடி இருக்கு? 15 ரூபாய் கூடி இருக்கு. அப்ப அவருக்கு வந்து 15 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கூடி இருக்கு. அப்ப 90 ரூபாயில இருந்து 75 ரூபாய் கழிச்சா அது என்னது? முதல்ல அவருக்கு 15% வரி இருக்குல்ல, 75 ரூபாய் வரி ஒரு ஒரு பீங்கானுக்கு. இங்க வந்து ஒரு பீங்கானா ஒரு ஓட்டுக்கு, தரை ஓட்டுக்கு. இங்க 18% இருக்குல்ல, அவருக்கு வந்து 90 ரூபாய் வரி. அப்ப இப்ப வந்து இந்த 75 ரூபாய் விட எவ்வளவு கூட கொடுத்திருப்பார்? 15 ரூபாய் கூட கொடுத்திருப்பார். அப்ப 15 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வந்து 15 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருப்பார். அப்படி எத்தனை ஓடு வாங்க போறாரு? 100 ஓடு வாங்க போறாரு. அப்ப 100 தர 15, ஆகவே 1500 ரூபாய் வந்து என்ன இருக்கும்? அவர் வந்து எக்ஸ்ட்ராவா இப்ப 57,500 ரூபாயோட இன்னொரு 1500 வந்து அவருக்கு தேவை 100 ஓடு வாங்குறது. விளங்குதா? நீங்க விளங்காட்டி எந்த இடத்துல விளங்கலையோ அந்த இடத்துல கேட்கலாம், தாராளமா சொல்லுங்க. அதுக்கு அடுத்த கேள்வி நாங்க நேற்று பார்த்துட்டாங்க. இது தாயக்கல், அதாவது வந்து அந்த பெட்டிக்குள்ள இருந்து சிவப்பு கலர் பந்து எடுக்கிறது, நீல கலர் பந்து எடுக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டேன். சரியா? அதுல அடுத்தது வந்து திறன் மீறல் கேள்வி. திறன் மீறல் கேள்விதான் நான் இப்ப அடுத்தது பார்க்க போறேன். அப்ப திறன் மீறல் கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கையில இருக்குதானே? இந்த சிதம்பரம் சகத்துல பேர் பார்த்த மாதிரி இருக்கு, சத்தம் போடாங்க. பேப்பர் கையில இல்லாட்டி நான் இப்ப உங்களுக்கு இது கஷ்டமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன செய்வேன், லேப்டாப்லயே முதல் கிளாஸ் செய்யற மாதிரி எழுதி செய்வேன். அப்ப உங்களுக்கு கேள்வியை பார்த்து கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இது போட்டை மட்டும் பார்க்க உங்களுக்கு பேப்பர் பார்க்க கஷ்டமா இருக்கு. சில நேரம் நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களோ, பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இல்லாம சும்மா இருக்கிறவங்களுக்கு வந்து கேள்வியை பார்த்து செய்யறது ஈஸியா இருக்கும். அப்படின்னா நான் என்ன செய்யணும், லேப்டாப்ல வந்து எழுதித்தான் செய்யணும். சரியா? ஒரு குறித்த பாடசாலையில் 120 மாணவர்கள் ஒரு கணித சோதனையில் பெற்ற புள்ளிகளை கொண்டு வரையப்பட்ட ஒரு திரள் மீறல் வலை உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? புள்ளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரள் மீறல் வலை எப்படி வருது அப்படின்னா ஒரு பெல் ஷேப்ல, ஹாஃப் பெல் ஷேப்ல வருது. சரியா? இந்த இடத்துல வந்து 60, இந்த இடத்துல 120, 15ல 10, 25ல 40, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 45ல 100, 45ல 100. சரியா? இப்படி இருக்கு. ஒரு சோதனையில் ஒரு மாணவன் பெறத்தக்க உயர்ந்தபட்ச புள்ளி யார்? இதை பார்த்தே சொல்லலாம். எவ்வளவு புள்ளி உயர்ந்தபட்சமா பெறலாம்? பதில் சொல்லுங்க, சத்தமிடாம இருக்காம. 60. 60 புள்ளி பெறலாம். இங்க 60, இங்க புள்ளிகள் மேக்சிமம் எவ்வளவு இருக்கு? 60 புள்ளி இருக்கு. அவன் வந்து பெறக்கூடிய புள்ளிகள் வந்து 60. சரியா? முதலாவது கூட வந்து 60.
இதுக்கு வந்து ஒரு மார்க்ஸ் வந்துடும். சரியா? அடுத்ததை பார்ப்போம். இச்சோதனையில் 35 அல்லது அதிலும் குறைந்த புள்ளியை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கையை காண்க. 35. அப்ப நீங்க கிராஃப் ஷீட்ல இந்த படம் இருக்கு. சரியா? நீங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஷீட்ல இந்த படம் இருக்கு. அப்ப கிராஃப் ஷீட்ல இந்த படம் இருக்குண்டா என்ன செய்யலாம்? இங்க 35 அல்ல 35 விட குறைஞ்சது. அப்ப 35ல இருந்து டிரெக்டா திறன்முறை ஒரு கோடு போட்டு, சரியா? 35ல இருந்து டிரெக்டா திறன்முறை ஒரு கோடு போட்டு அத இங்க மாணவர்கள் எண்ணிக்கைக்கு கோடு போடணும். சரியா? மாணவர்கள் எண்ணிக்கைக்கு கோடு போட்டா அந்த இடம் வந்து எவ்வளவு வரும்? 60 வரும். சரியா? அப்ப இங்க இருந்து விழாம வந்து விழாம இருக்கும் 35 மட்டும் 35.7 மட்டும் எடுக்கிறது. அதாவது கேள்வி என்ன? சோதனை 35 அல்ல அதுல குறைந்த புள்ளி 35 அல்லது அதோட குறைஞ்சா இதுக்கு இங்கால் என்ன விழாவு 60 பேர். சரியா? அப்ப 60 பேர். ரெண்டாவதுக்கு வந்து விட என்ன? 60 பேர். அப்ப இதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? 60 பேர். அடுத்தது வந்து கேள்வி, சோதனைக்கு தோற்றிய மாணவர்களிடையே கூடுதலான புள்ளிகளை பெற்ற 25% ஆன கூட்டத்தை வேறுபடுத்த வேண்டி உள்ளது. சரியா? கூடுதலான புள்ளிகளை பெற்ற மேக்சிமம் புள்ளி எங்க பெறலாம்? 60 புள்ளி பெறலாம். அப்ப கூடுதலான புள்ளி என்றால் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கத்துக்கு தான் கதை வரப்போகுது. அப்ப கூடுதலான புள்ளிகளை பெற்ற 25%. சரியாடா? காவாசி, அதாவது வந்து கூடுதலா புள்ளிகளை பெற்ற காவாசி பேர். அதாவது கூடுதலான புள்ளிகளை பெற்ற காவாசி பேர் என்ன அர்த்தம்? முதல் காலில, இரண்டாம் காலில, மூன்றாம் காலில, நாலாம் கால், அந்த கடைசி 4ஆம் காலில் இருக்கிறது தான் கூடுதலான புள்ளிகளை பெற்று அது 4வது காலில் இருக்கிறார்கள். இது எண்ணிக்கையை கேட்கிறோம். 25% வேறுபடுத்த வேண்டி உள்ளது. அதற்காக எந்த புள்ளியிலும் பார்க்க கூடுதலான எண்ணிக்கையுடைய மாணவர்களை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். சரி, இப்ப மொத்த மாணவர்கள் எவ்வளவு? 120. மொத்த மாணவர் வந்து 120. 120ல காவாசி என்றது எவ்வளவு? 100 மேல் 25%. 25% தானே கேள்வி. 100 மேல் 25% பண்ணேக்கல எவ்வளவு வருது? இது 1/4. 4 30. சரியா? அப்ப 30 மாணவர் தான் பெற போயினான். ஆனா 30 மாணவர்ன்றது எங்க இருந்து 30 மாணவர்? இது சும்மா நார்மல் காவாசி. இங்க இருந்து 30 மாணவர்னா குறைஞ்ச புள்ளி. ஆகக்கூடிய புள்ளினா இங்க இருந்து 30 வரணும். இங்க இருந்து 30 வரணும். இங்க இருந்து 30 கழிக்கணும். அதாவது இது 60 பாருங்க. இங்க இருந்து இங்கால 30. அப்ப இதுல இருந்து இங்கால 30 எவ்வளவு? 120ல இருந்து 30 கழிக்கணும். அது கூடிய புள்ளியில கேட்டிருக்கு. காவாசி மாணவர்கள் குறைஞ்சா இங்க இருந்து 30. இது மொத்த மாணவர்கள் வந்து அதிகூடிய புள்ளி எடுத்தது இந்த இடம் 120. அதுல இருந்து 30 மேலே இருந்து காவாசி அதிகூடிய, அதாவது மேல் கால். அதாவது என்ன சொல்லிருக்கு பாருங்க, சோதனைக்கு தோற்றிய மாணவர்களுடைய கூடுதலான புள்ளிகளை பெற்ற 25%. கூடுதலான புள்ளிகள் மொத்தமா இவ்வளவு 100%. இது 25, இது 25 50, இது 25 75, இது 100. அப்ப இந்த 75ல இருந்து 100 இதுல இருந்து இவ்வளவு பேரும் இவ்வளவு கேட்டிருக்கு. அப்ப இங்க இருந்து இந்தியால இவ்வளவு பேர் வர போகுது. இங்க வந்து மொத்தம் 120 பேர். அதுல வந்து 30 பேர் வந்து இங்க கழிச்சமெண்டா கூடுதலான புள்ளி வந்து எவ்வளவு வரப்போகுது? 90 பேரா இருக்க போகுது. அப்ப 90. அப்ப 90 பேருண்டா இதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? 90 பேருக்கு ஒரு மார்க். இப்ப அதுல வந்து தேர்வு செய்ய வேண்டிய புள்ளி யாது? அப்ப இங்க 90ண்டா இங்க 90 போட்டு இங்க வெட்டி இங்க கொண்டு வைக்கல எந்த இடத்துல வந்து வெட்டுமா? 42 வெட்டுதாங்க. அப்ப 42. சரியா? 42 புள்ளி தான் சோதனைக்கு தோற்றிய மாணவர்களிடையே கூடுதலான புள்ளியை பெற்ற 25% ஆன கூட்டத்தை வேறுபடுத்த வேண்டியுள்ளது. கூடுதலான புள்ளிகளை பெற்ற 25%. ஆனா இதுல வந்து வேறுபடுத்த வேண்டியுள்ளது 45. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திரள் மீறன் வலையை பயன்படுத்திய மீளன் அட்டவணையின் ஒரு பூரணமற்ற பகுதியும் அதனை பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வட்ட வரைவும் கீழே தரப்பட்டுள்ளது. வட்ட வரைவின் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் உரிய மாணவர்கள் எண்ணிக்கை வகை குறிக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்ப
அந்த அந்த இது இருக்குதானே, என்னது அந்த நோட் பண்ணிட்டு இருங்க. இது புள்ளி, புள்ளியா இடை, இது வந்து மாணவர்களின் எண்ணிக்கை. சரியா, புள்ளியா இடை மாணவர்களின் எண்ணிக்கை. 0 இருந்து 15, 15 இருந்து 30, 30 இருந்து 45, 45 இருந்து 60. சரியா, திரள் நிறுவனம்ன்றது என்னது, ஒன்று அதோட கூட்டி அதோட கூட்டி அதோட கூட்டி தான் 120 வருது. மொத்தம் வந்து 120 வரணும், மொத்தம் வந்து 120 வரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 15, 15 என்ற இடத்துல எவ்வளவு வருது, 10, 15 என்ற இடத்துல 10, 15ல இருந்து 30, 15ல இருந்து 30, 15ல இருந்து 30 அன்னைக்கு வந்து எவ்வளவு வருது, கிராஃப் பாத்தீங்கன்னா தெரியும். 15ல இருந்து 30 அன்னைக்குல 30 தான் 40, இது 30. 15ல இருந்து 30 அன்னைக்குல வந்து 30 வந்து 40. அப்ப திரள் முருகன்றது ஒன்றோட ஒன்று கூட்டுறதான திரள் முருகன். அப்ப இதுக்குள்ள வந்து 40 இருந்தா 40ல இருந்து 10 கழிச்சா 30. 30ல இருந்து 45, 30ல இருந்து 45 எவ்வளவுக்கு போகுது, 90க்கு போகுது நினைக்கிறேன். 30ல இருந்து 45 90க்கு போகுது. அப்ப 90க்கு போகுதுன்றா 90ல இருந்து என்னத்தை கழிக்கணும், இந்த மேல இருக்கிற 40 கழிக்கணும். 90ல இருந்து 90 கிராஃப் பார்ப்போம். 30ல இருந்து 45, 45 எங்க போகுது, 90க்கு போகுது. அப்ப 90ல இருந்து இரண்டாவது இதுக்குரிய திறன்முறை எவ்வளவு, 30 கழிக்கணும். அப்ப இதுல வந்து 60 பேர் மிச்சம் எவ்வளவு, அதுல அவங்க கொடுத்திருக்காங்க 20 பேர். சரியா, இப்ப மிச்சம் வந்து 20 பேர். அப்ப எப்படி வேணா போகுது, இந்த நிலக்கக்கூடிய இதுல வந்து ஒன்றுக்கு 30 மற்றதுக்குள்ள 60 பேர் இருக்க போயிடும். இப்போ வந்து கேட்டது என்ன கேள்வி, திரள் மீறன் வலைக்கு அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. வட்ட வலை வரைவின் மையத்தின் கோணம் 30 கொண்டுள்ள ஆராய்ச்சியினால் வரை குறிக்கப்படும் புள்ளி அளவிடை யாது. அப்ப 30 பாகையால குறிக்கப்படுற புள்ளி அளவிடை யாதுன்னு கேட்கிறேன். இப்போ 30 பாகையால குறிக்கப்படுற புள்ளி அளவிடை யாதுன்னா, ஒரு வட்டத்தை சுற்றி எவ்வளவு கோணம், 360 பாகை. ஒரு வட்டத்தை சுற்றி 360 பாகை. அப்ப ஒரு வட்டத்தை சுற்றி வந்து 360 பாகைண்டா 360 பாகையில 30 பாகை என்றது 360 பாகையில வந்து 30 பாகை, 360 பாகையில 30 பாகை வேற 120 பேருக்கு எவ்வளவு, 120 பேருக்கு எவ்வளவு, 360 பாகையில வந்து 30 பாகை, மொத்தமா இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, 120. 120 பேருக்கு 360க்கு 30 பாகைண்டா 120க்கு எவ்வளவு. அப்ப 120க்கு எவ்வளவு வரப்போகுது, 10. அப்ப 10 மாணவர்கள் வந்து வரப்போயிடும். அப்ப வட்டத்து மையம் புள்ளின் ஆயிடையாது 10 எண்டைகளை வந்து எந்த ஆயிடை, 0 தொடக்கம் 15. எனக்கு என்னவோ பேப்பரை நான் சேர்த்து செய்யறதா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க இது மாதிரி, உங்களுக்கு கையில பேப்பர் கோயில் வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல நான் போர்ட்ல ட்ரை பண்ண மாட்டேன். ஆயிடை 45 தொடக்கம் 60 வகை குறிக்கும் ஆரைச்சிறையின் மையத்தின் கோணத்தை காண்க. 45 தொடக்கம் 60, 45 தொடக்கம் 60 அதுல வந்து இருக்கிற ஆட்கள் எவ்வளவு பேர், 20 பேர். அப்ப மொத்தம் 120 பேர்ல 20 பேர் இருக்கணும். தர கோணம் வந்து கேள்வி 360 ஆயிருக்கும். அப்ப கேட்டோம்னா எவ்வளவு வரப்போகுது, 60. சரியா, எப்படின்னா இந்த பேப்பர் திருப்பி வருவோம். இப்ப இந்த புள்ளி வரவியல் பத்தி எல்லாம் தனியா புள்ளி வரவியல் மட்டுமே கேள்வியா போகும். அப்ப இதுல வந்து நாங்க கட்டாயம் வந்து இந்த கேள்விக்கு வந்து திரும்ப வருவோம்.
செகண்ட் பார்ட்ல பெரிய கேள்வி போ. செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல முதலாவது கேள்வி போவோம். ராணி 10% ஆண்டுக்கு கூட்டு வட்டி விகிதத்தின் கீழ் ஆண்டுதோறும் வட்டியை கொடுக்கும் ஒரு வங்கியில் 50,000 இரு ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறார். 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில வைப்பு செய்கிறார். கூட்டு வட்டினா என்ன? முதலாவது வருஷத்துல வர்ற வட்டியும் முதலோட சேர்ந்து திருப்பி அதுக்கு வட்டி வரும். வட்டிக்கு வட்டி, அதான் கூட்டு வட்டி. சரியா? அப்ப 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை கண்டு வைப்பில் உள்ள மொத்த பணத்தை காண்க. சரியா? 2 ஆண்டு முடிவுல அவருக்கு கிடைக்கிற மொத்த பணத்தை மொத்த வட்டியை கண்டு வைப்பில் உள்ள மொத்த பணத்தை காண்டாம். அப்ப முதலாவது ஆண்டுல 10% வட்டி தானே, 10% கூட்டு வட்டி. அப்ப முதலாவது ஆண்டு முதல் ஆண்டு இறுதியில் என்ன வரப்போகுது? 100க்கு 10% வட்டி தர எவ்வளவு வைப்பு செய்யறாரு? 50,000 வைப்பு செய்யறாரு. இப்ப 100க்கு 10% வட்டி 50,000 வைப்பு செய்யறாரு. அப்ப 100க்கு 10% 50,000க்குண்டா எவ்வளவு வரப்போகுது? 5,000 ரூபாய் வரப்போகுது. 5,000 ரூபாய் வட்டி. இப்ப முதலாண்டு இறுதியில அவருக்கு கிடைக்கிற வச்சிருக்கிற தொகை எவ்வளவா இருக்கும்? 55,000 ரூபாய் இருக்கு. அது விளங்குதா? முதலாவது ஆண்டு இறுதியில அவருக்கு கிடைக்கிற வட்டி 5,000 ரூபாய். அப்ப அந்த ஆண்டில் அவற்றை முதல் இருந்த தொகை எவ்வளவு? 50,000 ரூபாய். 50,000தோடு இந்த வட்டியை சேர்ந்து கூட்டு வட்டியை சேர்ந்து சென்றா 55,000 ரூபாய் இருக்க போகுது. அப்ப திருப்பி 55,000 ரூபாய்க்கு 2ஆம் ஆண்டு இறுதியில வட்டி எவ்வளவு வர போகுது? இறுதியில் 55,000 ரூபாய் அவருடைய கையில இருக்கு. சார் 100க்கு மேல் அதுக்கு 10%. 100 மேல் 10% வட்டி. வட்டி என்னண்டா 5,500 ரூபாய் வட்டி வரப்போகுது. இப்ப 2ஆம் ஆண்டு இறுதியில் அவர்கிட்ட இருக்கிற காசு எவ்வளவு? 55,000 சக 5,500 ரூபாய். ஆகவே எப்படி வரப்போகுது? 60,500 ரூபாய். சரியா? 60,500 ரூபாய். ஐயாயிரம் 50,000 ஒரு குறித்த நிதி கம்பெனியில் எளிய வட்டி வீதத்தின் கீழ் ஒரு ஆண்டிற்கு மாத்திரம் முதலீடு செய்வதன் மூலம் மேற்குறித்த மொத்த வட்டிக்கு சமனான ஒரு வட்டியை பெறலாம். ராணி முதல் 2 ஆண்டுகளுக்கும் பின்னர் வங்கியில் வைப்பில் உள்ள மொத்த பணத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேற்குறித்த நிதி கம்பெனியில் முதலீடு செய்தால் அவருக்கு நிதி கம்பெனியிலிருந்து கிடைக்கும் வட்டியை காண்க. இப்ப அடுத்தது என்னது? எளிய வட்டி கணக்குக்கு போயிட்டாங்க. அப்ப எளிய வட்டி கணக்குக்கு போய்க்கல அவருக்கு கிடைக்க போற வட்டி விகிதத்தை ஃபர்ஸ்ட் காணும். சரியா? இங்க இப்ப இவருக்கு கிடைச்ச இந்த வட்டி இருக்குதானே, எவ்வளவு வட்டி கிடைக்குது? 2 வருஷத்துக்கு அவருக்கு கிடைச்ச வட்டி எவ்வளவு? அவர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தது 50,000 ரூபாய். இப்ப அவருடைய கையில் இருக்க போறது 60,500 ரூபாய். அப்போ வட்டி எவ்வளவு அவருக்கு கிடைச்சிருக்கு? லாபம். வட்டியால கிடைச்ச லாபம் எவ்வளவு? 60,500 ரூபாயிலிருந்து 50,000 கழிச்சா அவருக்கு கிடைச்ச லாபம் வரப்போகுது. அப்ப அந்த லாபம் எவ்வளவு? 10,500 ரூபாய். இந்த 10,500 கேள்வி சொல்லினா இந்த 10,500 ரூபாய் எளிய வட்டியால வரணும்னா எவ்வளவு வட்டி அதுக்கு வங்கி கொடுக்கணும்? அப்ப 10,500 ரூபாய் எளிய வட்டியா வரணும்னா 10,500 ரூபாய் எளிய வட்டியா வரணும்னா எவ்வளவு வரணும்? அதாவது பாத்தீங்கன்னா மொத்த தொகை 50,000. 50,000க்கு வட்டி வருது 10,500 ரூபாய். அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி வீதம்? 50,000க்கு 10,500 ரூபாய் வட்டி. ஏன் அவன் சொல்றான் என்னது? இந்த கூட்டு வட்டி மூலம் கிடைச்ச வட்டிய டிரெக்டா ஒரு வருஷத்திலேயே எளிய வட்டியா கிடைக்கிறதுக்கு, இந்த கூட்டு வட்டி மூலம் கிடைச்ச வட்டிய டிரெக்டா எளிய வட்டி மூலமே கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு வட்டி வீதம் அந்த பேங்க்ல கிடைக்கும் தான் பார்க்கணும். அப்ப 50,000 தான் நான் வைப்ல இட போறேன். அதுக்கு கிடைச்ச தொகை வட்டி கிடைக்கணும் எவ்வளவு? 10,500 ரூபாய் தர 100க்கு. அப்ப நான் இதை வட்டி வேண்டாம் போகுது
50 20 100 21. அப்ப 21 வீதம் வட்டி வீதம் கொடுக்கணும். ஆகவே 2 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த வட்டி நாங்க இப்ப காணும். அப்ப 2 ஆண்டுகள்ல கிடைக்கிற மொத்த வட்டி எவ்வளவு? வெளியே பாருங்க. ராணி முதல் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வங்கியில் வைப்பில் உள்ள மொத்த பணத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு இந்த இந்த எளிய வட்டி கொடுக்குற இந்த வங்கியில வந்து வைக்கிறா. அப்ப எளிய வட்டி கொடுக்குற வங்கியில வந்து மேலும் 2 ஆண்டுகளுக்கு இந்த இந்த தொகையை வைப்பிடுறா. இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த தொகையை வைப்பிடுறா. அப்ப இந்த தொகை என்ன? 100 ரூபாய்க்கு 21 ரூபாய் வட்டி தர இந்த தொகை 60,500 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி? இது எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு வரும் தர 2 ஆண்டுல வைக்க போற எக்ஸ்ட்ராவா? அப்ப 2 ஆண்டு. ஆகவே இந்த 2க்கு இந்த 2 வெட்டுப்படும். வெட்டுப்பட்டுச்சுன்னா 42 42 605 5 42 420 110 110 4 180. அப்ப இதுக்கு மொத்தமா கிடைக்க வட்டி எவ்வளவு? 25,410 ரூபா வந்து வட்டியா கிடைக்கும். விளங்காட்டி கேளுங்க. ஆனா இது வந்து கண்டிப்பா நான் வந்து என்ன சொல்றது, சிலோவா போறாங்களுக்கு வந்து இன்னும் இதா போகும். வாரக்கிழமையில இருந்து தனியா ஒவ்வொரு இதா தான் செக்ஷனா தான் போகும். வந்து நீங்க ரெண்டுலயுமே இணைஞ்சு கொள்ளலாம். ஸ்லோவா போற பாஸ்போர்ட்லயும் இணைஞ்சு கொள்ளலாம், ஸ்லோவா போறதுல இணைஞ்சு கொள்றார்கள், ஸ்பீடா போறதையும் இணைஞ்சு கொள்ளலாம். இப்ப ஸ்லோவா போயிட்டு வந்து ஸ்பீடா போறது நீங்க இணைஞ்சு கொண்டீங்கன்னா என்ன செய்யலாம்? எக்ஸாமுக்கு எப்படி ஸ்பீடா பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். ஸ்பீடா போறார்கள் ஸ்லோவா போறதையும் இணைஞ்சு கொள்ளலாம் இருந்தா உங்களுக்கு அடிப்படை கருத்துக்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளும். நீங்க ரெண்டுலயுமே வந்து அடுத்த கிழமையில இணைஞ்சு கொள்ளலாம். ரெண்டுலயும் உதாரணத்துக்கு வந்து வட்டி கணக்குண்டா ஃபுல்லாவே வட்டி கணக்கா தான் போகும். அப்ப ஸ்பீடா போறாங்களுக்கு வட்டி கணக்கு போயிட்டு இருக்கா, ஸ்லோவா போறாங்களுக்கு வேற ஒன்று கிராஃப் வந்து போயிட்டு இருக்கும். அப்படி மாறி மாறி தான் போகும். அப்ப ரெண்டுலயும் வந்து நீங்க இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி போகாது. 2 பேருக்கும் வேற வேற செக்ஷன்ல தான் போகும். இப்போ வந்து நீங்க 2 பேரும் வந்து வட்டி கணக்குண்டா ஒரு வட்டி கணக்குல ஒரு ஸ்லோவா போறாங்களுக்கு போயிட்டு இருக்குண்டா அது ஸ்லோவா போகும் பேசிக்கா. மற்றது என்னது நார்மல் இது வந்து வரைவு பண்றா வரைவுல போயிட்டு இருக்கும் அதுக்குள்ள. அப்ப அது ஸ்பீடா போயிட்டு இருக்கும். ஆனா வரைவு வந்து திருப்பி ஸ்லோவா இன்னொரு காலத்துல போய் திருப்பி வரும் வரைவு. அப்ப நீங்க ரெண்டுலயுமே ரிவைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ரிவைன் பண்ணீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வரைவு. நான் உங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க இல்ல, அதனால நான் இந்த பாட்டுல சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு. நீங்க சத்தம் போடாமே இருந்துட்டு போனீங்கன்னா அப்படி சத்தம் போடாமே தான் போக வேண்டி வரும். எனக்கு தெரியாது. வடிவம் by 7f(x). வளைகின்ற சமன்பாடு எனக்கு தெரியாது. இப்ப சமன்பாடு இல்லாத கேள்வி வந்திருக்கு. வடிவம் by 7f(x) இல் உள்ள ஒரு இருபடி சார்பின் வரைவு ஒரு காட்டப்பட்டுள்ளது. புள்ளி ஏ எங்க இருக்கு புள்ளி? புள்ளி ஏயின் ஆள்கூறுகளையும் வரைவு வை அச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறுகளையும் முறையே எழுதுக. புள்ளி ஏ என்ற ஆள்கூறு என்னது? ஆள்கூறு எழுதிகள் வந்து நாங்கள் என்ன எழுதுவோம்? ஏ சமன் முதல் எக்ஸ் ஆள்கூறு எழுதுவோம். ஏ என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆள்கூறு வந்து சய 1, வை ஆள்கூறு வந்து சய 5.
அப்ப எக்ஸால் கூறு வந்து சய 1, வையால் கூறு வந்து சய 5. அடுத்தது வந்து கேட்டது பையச்சை இடைவெட்டுமால் கூறு. பையச்சை எங்க வெட்டுதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வெட்டுது. இந்த இடத்துல வெட்டு சய 8ல வெட்டுது. சய 8 பை வந்து சய 8. அது வையச்சை இடைவெற்றால் கூறு வந்து வையச்சை இடைவெட்டு மால் கூறு எழுதி போட்டு வையச்சை இடைவெற்றால் கூறு என்னது? வையச்சை இடைவெற்றால் கூறு வந்து 0, சய 8. இந்த இடத்துல வையச்சை இடைவெட்டுது. இந்த இடத்துல இந்த இடத்துல 0, சய 8 தான் இந்த ஆள் கூறு. சரியா? 0, சய 8. அடுத்தது பாத்தீங்கன்னா வரைவு வரையப்பட்டுள்ள சாறு y சமன் f(x) இன் சமன்பாடு f(x) சமன் 0 இன் மூலகங்களை காணும். ரெண்டா இது என்ன சொல்லினா f(x) சமன் 0 ரெண்டா y சமன் 0. அது வந்து y வந்து 0 ஆகிற இடங்கள் எது? y சமன் 0 என்ற கோடு என்னது? இந்த கோடு y சமன் 0 என்பது என்னது? x ஆல் குறுக்களால போற கோடு y சமன் f(x) சமன் 0. f(x) சமன் 0 தான சொல்லிருக்கு. y சமன் f(x) எங்களுக்கு தெரியும். அவன் f(x) சமன் 0 தந்திருக்கான். அவன் எங்களுக்கு என்ன டைரக்டா தெரியும்? y சமன் 0. y சமன் 0 என்ற கோடு எது? இது y சமன் 0 என்ற கோடு இது y சமன் 0 என்ற கோடு. y சமன் 0 என்ற கோடு கிராஃப் எங்க வெட்டுது? சைரன்லயும் 4லயும். அப்ப அவங்க கேட்ட கேள்வி என்ன? இன் மூலகங்களே எழுதுக. மூலகங்கள் என்னவா இருக்கும்? x சமன் sin 2 இருக்கும். x சமன் அல்லது x சமன் என்னவா இருக்கும்? 4 இருக்கும். x சமன் sin 2 இருக்கும் அல்லது x சமன் 4 இருக்கும். இதுல வந்து 2 பெருமானம் வருது. ஆகவே என்னவா இருக்கும்? x சமன் sin 2 இருக்கும், x சமன் 4 இருக்கும். எப்ப இந்த கமகமா போட்டு எழுதுங்க. இப்ப அது வந்து என்ன கேள்வி கேட்டது? இந்த y சமன் 0 இருக்கு. y சமன் f(x) சமன் 0. f(x) சமன் 0 பண்ணா y சமன் f(x) ஆகவே இது வந்து 0. அது 0 இருக்கையில வந்து சமன்பாடுனா y சமன் 0. y சமன் 0 ஆனதா இதான் கோடு. y சமன் 0 ஆன கோடு. y சமன் 0 ஆன கோட்ல கிராஃப் எங்க வெட்டுதுன்னா sin 2 x சமன் sin 2 x சமன் 4. அப்ப அந்த இந்த தீர்வு மூலங்கள் என்ன இருக்கும்? x ல மூலங்கள் இருக்கணும். அப்ப x சமன் sin 2 ஆகும் இருக்கும், x சமன் 4 ஆகும் இருக்கும். சார்பு மறையாக அதிகரிக்கும் x இன் பெருமான ஆயிடையை காண்க. சார்பு மறையாக அதிகரிக்கும் x இன் பெருமான ஆயிடையை காண்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல இங்க இருந்து பார்ப்போம். இங்க இருந்து இங்க இவ்வளவு தூரம் வரைக்குள்ள என்ன நடக்குதுன்னா சார்பு வந்து சார்புன்றது y சார்னு சொல்லுவோம். y சமன் fx தானே. y சார்பான சார்பு தானே. இங்க இதுக்கு மேல y என்னது? நேர். அப்ப சார்பு வந்து என்ன செய்யுது? மறையாக கீழ் நோக்கி வருதല്ലോ, மறையாக குறையுது. அப்ப இதுல இருந்து விழாம மட்டும் இங்க இருந்து இதுக்கு இங்க விழா வந்து என்ன இருக்கு? மறையாக குறையதா இல்லை. சார்பு வந்து மறையா குறையுது. இங்க இருந்து விழா இதுக்கு இங்க மறையா இங்க இருந்து இப்படி வரைகளை வந்து மறையா குறையுது. சரியா? நேரா நேரா குறையும். சாரி, நேரா குறையும். சார் வைக்கு மேல இருக்கிறது என்னது? நேர். நேரா குறையும். இங்க எக்ஸ்ல நேர் திசையில வரைக்கும் இல்ல. சார் வந்து இங்க நேரா குறையுது. இங்க இருந்து இங்க இந்த இந்த புள்ளி மட்டும் சார்பு என்ன செய்யும்? கீழ்பக்கம் மறை பையச்சில மறை. அப்ப மறையா என்ன செய்யுது? குறையுது. மறையில பாருங்க சய 1, சய 2, சய 3, சய 4 பையச்சில
வையில பெருமானம் என்ன செய்யுது, மறையா குறையுது. இங்க மட்டும் மறையா குறையும். அப்ப இதுல இருந்து இங்க மட்டும் சார்பு வந்து மறையா குறையும். அதுக்கு பிறகு இங்க இருந்து இங்க மட்டும் சார்பு என்ன செய்யுது, மறையா கூடுது. இது வைக்கு கீழே விட மறை வை இதுக்கு எக்ஸஜி கீழே இருக்கிற வை வந்து என்ன மறை, இது வந்து எக்ஸஜிக்கு மேல இருக்கிற வை வந்து நேர், கீழே மறை. ஆனா இங்க இருந்து இங்க எக்ஸஜி அதிகரிச்சுட்டு போயிருக்கு, எக்ஸ்ல பிரமாணம் அதிகரிச்சுட்டு போயிருக்கு, வையில பிரமாணம் என்ன செய்யுது, மறையில அப்படியே 8 7 6 5 கூடுது. 8 விட 7 கூட, 7 விட 6 கூட, அவை மறையில அப்படியே கூட்டிட்டு போகுது. அப்ப மறையில கூடுது. அப்ப மறையில கூட்டிட்டு போய் இங்க மட்டும் மறையில கூடுது. அதுக்கு பிறகு இங்க இருந்து இங்கால என்ன செய்யுது, நேராக கூடுது, நேராக கூடுது. அப்ப இதுல வந்து அவங்க கேட்டது என்ன, சார்பு மறையாக அதிகரிக்கும். அப்ப மறையாக மறைண்டா இந்த எக்ஸாச்சி பூஜ்ஜியத்துக்கு கீழே அப்படியே, அதாவது வைசம பூஜ்ஜியம் இந்த போட்டு கீழே இருக்குதா மறை. இப்ப மறையாக இது மறையாக குறையுது, இது மறையாக அதிகரிக்குது. மறையாக அதிகரிக்கிறாங்க என்னங்க, இதுக்கு இங்காலதான் மறையாக அதிகரிக்குது, உலா வந்து மறையாக அதிகரிக்குது. அப்ப இங்க இருந்து இங்க மட்டும் மறையாக அதிகரிக்குது. அப்ப இங்க இருந்து இங்க மட்டும் என்ன, இது 1, இது வந்து 4. அப்ப எக்ஸ் வந்து 1 பெருசாகவும் 4 சின்னதாகவும் இருக்கிற அதுக்குள்ள என்ன இருக்கும், மறையா வந்து அதிகரிக்கும். வரைவின் சமச்சீரத்தின் சமன்பாட்டையும் குறைந்தபட்ச அதாவது இழிவு புள்ளியின் அளவுகளையும் கருத்தில் கொண்டு சார்பு வைசமன் வடிவம் வைசமன் எக்ஸய ஏ முழுவதும் வர்க்கம் சக பி என்னும் வடிவத்தில் எழுதட்டா. சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சார்பு வந்து வைசமன் எக்ஸய ஏ முழுவதின் வர்க்கம் சக பி என்ற வடிவத்தில் எழுதட்டா. சரியா? இந்த வடிவத்தில் எழுதல எக்ஸோட இருக்கிற இதை பூஜ்ஜியமாகிதான் சமச்சீர் ரச்சின சமன்பாடு எடுப்போம். எக்ஸாய ஏ பூஜ்ஜியமாக்கிதான் சமச்சீர் ரச்சின சமன்பாடு எடுப்போம். அப்ப எக்ஸாய ஏ சமன் பூஜ்ஜியம் என்ற எக்ஸ் சமன் என்ன, ஏ எக்ஸ் சமன் ஏன்றதான் சமச்சீர் ரச்சின சமன்பாடு. அப்ப எக்ஸ் சமன் ஏன்றது சமச்சீர் ரச்சின சமன்பாடுடா. சமச்சீர் ரச்சின சமன்பாடுன்றது என்ன, இந்த வளைய நடுவால வெட்டிட்டு இப்படி பிரட்டி விட்டா ரெண்டு பக்கம் சமனா இருக்கும். அப்ப எங்க வெட்டினா சமனா இருக்கும்டா, நடுவால இப்படி வெட்டினாதான் இந்த பக்கம் இதுக்கு இங்காலையும் ஒரே இயல்புகளை கொண்டு, அதாவது ஒரே மாதிரி இருக்கு. இந்த மடிச்சவன்டா ஒரே மாதிரி வந்து ஒட்டும். அப்ப நடுவால இந்த இடம் தான் சமச்சீர் அச்சு. அப்ப இந்த இடம் வந்து சமச்சீர் அச்சு என்னது, எக்ஸாமன் 1 தான் சமச்சீர் அச்சு. அப்ப ஏ என்றது என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்ப என்ன இருக்கும், எக்ஸாய 1 முழுவதின் வர்க்கம் சக பி என்பது என்ன இருக்கும், இழிவு உயர்வு புள்ளியா இருக்கும். இங்க வந்து என்னது, இழிவு புள்ளி. அப்ப இழிவு புள்ளி என்னது, சய 9. அப்ப வர இந்த சமன்பாடு என்ன டைரக்டா எழுதலாம், y சமன் xi 1 முழுவதின் வர்க்கம் சய 9. இப்படி இந்த வடிவத்தில் எழுதிக்கல. இந்த முழுவதின் வர்க்கத்தை பூஜ்ஜியமாக்கிக்கலாம், சமச்சீர் ரச்சின சமன்பாடு வரும். ஆகவே xi 9 xi முழுவதின் வர்க்கத்தை பூஜ்ஜியமாக்கிக்கலாம், சமச்சீர் ரச்சின சமன்பாடு வரும். அப்ப இங்க xi பூஜ்ஜியம், ஆகவே x சமன் a சமச்சீர் ரச்சின சமன்பாடு என்பது என்னது, இந்த சார்பு ரெண்டா நடுவால வெட்டைக்குள்ள வர்றதுதான் சமச்சீர். இந்த பக்கம் இருபக்க சமச்சீர் மாதிரி சமச்சீர் வரும். அப்ப இந்த இடத்துல வெட்டைக்குள்ள வரப்போறது என்னது, இந்த 1க்குலாம் போகுது. எக்ஸ் சமன் 1 தான் சமச்சீர் சமன்பாடு. ஆகவே எக்ஸ் சமன் 1ன்றது எக்ஸ் சமன் ஏ. அப்ப ஏ வந்து 1 கொண்டு இருந்து போட்டோம்னா எக்ஸை 1 சய இழிவு புள்ளி வந்து சய 9. இழிவு புள்ளியின் ஆள்கூறு. அடுத்த கேள்வி என்ன, தரப்பட்ட வளைவின் வடிவத்தை மாற்றாமல் பேணிக்கொண்டு அதனை ஆள்கூறு தளத்தின் மீது 4 அலகுகளினால் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இடம்பெயர்க்கும் போது வளைவின் குறைந்தபட்ச புள்ளி ஆள்கூறுகளையும் எழுதி உரிய இருபடி சார்பை எழுதுக. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கிராஃப இப்படியே இப்படி இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல ஒரு பக்கம் அறக்காம இப்படி இருக்க கிராஃப அப்படியே மேல தூக்கி 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 கொஞ்சம் மேல கொண்டு போகணுமா. எத்தனை அளவு மேல கொண்டு போகணும், 4 அலகு. சை 9ல இருந்து 4 அலகு இப்படி இப்படி இருக்க கிராஃப அப்படியே இந்த சட்டியை தூக்கி கொண்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேல தூக்கிட்டு போயிடும். இப்படி சட்டியை மேல தூக்கிட்டு போயிருக்கல, இந்த சை 5 இது வரக்கூடிய மாதிரி இப்படி 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 வரப்போதாரு. சரியா? அதாவது கீழே இருக்க சட்டிய 4 அலகுகள் நிலைக்குத்தா மேல தூக்கினோம். இங்க இருந்து சை 9ல இருந்து சை 8 சை 7 சை 6 சை 5 4 அலகுகள் மேல தூக்கினோம். சை 9ல இருந்து 4 அலகு மேல தூக்கினா சை 5. இப்படியே இருக்கிற வரைக்கும் அப்படியே 4 அலகு மேல போகும். இப்படியே இருக்கிற வரைக்கும் 4 அலகு மேல போனா
சய 5ல வந்து நிக்கும். சரியா? இப்ப வந்து வரைவிட சமன்பாடு என்னன்னு வைக்கணும். இப்ப வரைவிட சமன்பாடு என்னண்டா சமச்சீரச்சின சமன்பாடு மாறுமோ? மாறாது. ஏன்? இந்த நடுப்புள்ளிகளோட வரைவு இருக்கு. வரைவு இந்த பக்கம் மறக்கையில இந்த பக்கம் மறக்கையில வரைவு வந்து நடக்கிறது மேல கீழே. அப்ப கீழே இருந்து மேல போகுது. இப்ப வரைவு வந்து கீழே இருந்து மேல போய்க்கல. இந்த புள்ளி நாலு என்னவா இருக்கும்? 1, சய 5 தான் இருக்கும். அப்ப ஆள்கூறு கேட்டவங்க 1, இப்ப இழிவு புள்ளியின் பெருமானம் வந்து சய 5. இழிவு புள்ளியின் பெருமானம் சய 5 இப்ப இருக்கிற சமன்பாடு என்ன இருக்கும்? y சமன் x சய 1 முழுவதும் வர்க்கம். முதல் இழிவு புள்ளியின் பெருமானம் சய 9 ஆக 9 இருந்தது. இப்ப இடத்துல இழிவு புள்ளியின் பெருமானம் சய 5. இப்ப இருக்கிற இந்த நீலக்கோட்டு வரைகின்ற சமன்பாடு வந்து x சய 1 முழுவதும் வர்க்கம் சய 5 இருக்கும். விளங்காடி கேளு. அடுத்த மூன்றாவது கேள்விக்கு போங்க. கிராஃப்ல விளங்காடி கேளுங்க. ஆனா எப்படின்னா திருப்பி கிராஃப் வேற சில வாரங்களுக்கு கிராஃப்னா பேசிக்ல இருந்தா கொண்டு போகணும். இதெல்லாம் போக மாட்டேன். உடனே முன்னுக்கு பேசிக் எல்லாம் சொல்லி கிராஃப் ரைட் பண்ற வைக்கிற மாதிரி தான் போகும். மூன்றாவது கேள்வியே பார்ப்பாங்க. உருவில் நிலட்டப்பட்டுள்ள ஒரு செவ்வக காணி துண்டை சுற்றியுள்ள ஓர் ஒடுக்கமான பாதையில் ஒரு பகுதி இங்கு காட்டப்பட்டுள்ளது. உருவில் நிலட்டப்பட்டுள்ள ஒரு செவ்வக காணி துண்டை சுற்றி ஒரு ஒடுக்கமான பாதை இருக்கு. அந்த பாதை துண்டு வந்து காட்டப்பட்டுள்ளது. அப்பகுதியின் பரப்பளவு 16 சதுர மீட்டர் ஆகும். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி எக்ஸினால் சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சய 6x சக 4 சமன் 0 என்பதை திருப்தியாகும் என காட்டுக. ஒரு ஈஸியான கேள்வி. இப்படியான கேள்வியில நீங்க ஈஸியா தட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வருது. சரியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த வெளியில இருக்கிற செவ்வகத்தின் பரப்பு என்னவா இருக்கும்? மொத்தமா இருக்கிற வெளியில இருக்கிற செவ்வகத்தின் பரப்பு 7 மீட்டர் நீளம் அகலமும் 5 மீட்டர் நீளமா இருக்கிற இதான் மொத்த செவ்வக பரப்பு. மொத்த செவ்வக பரப்பு பரப்பளவு 5 தர 7 மீட்டர். சரியா? மொத்த செவ்வக பரப்பு பரப்பளவு 35 மீட்டர். இப்ப நடப்பாதை என்றது எது? சின்ன ஓடைன்றது எது? இந்த இதுல இருந்து இப்படியே வர்றதான் ஓடை. இந்த நடப்பாதை. சரியா? ஒரு ஒடுக்கமான பாதை. இந்த இப்படி உள்ள இருக்கிறது வந்து இது காணி துண்டு. நிலட்டப்பட்டது வந்து இந்த காணி துண்டு. இப்ப கேள்வி வந்து என்னது? இந்த நடைபாதை வந்து இந்த நடைபாதை பரப்பு வந்து 16 மீட்டர் வர்க்கமா. இப்ப எங்களுக்கு தெரியும் மொத்த பரப்பு வந்து எங்களுக்கு தெரியும் என்னது? 35 மீட்டர் வர்க்கம் தெரியுமே. நீளம் தர அகலம்
அதாவது அகலம் தர நீளம், நீளம் தர அகலம், 5 தர 7, 35. இது அதுல இருந்து இந்த காணியை கழிச்சா நம்மளுக்கு நடைபாதை பரப்பு வருமா இல்லையா? மொத்த பரப்பு விழாம், மொத்த பரப்பு விழா 35, 7 தர 5 35. அதுல இந்த காணியை கழிச்சா நடப்பாதை வரும். ஆனா நடப்பாதைக்கு உங்களுக்கு பரப்பு தந்திருக்கான 16. அப்ப உங்களுக்கு காணியில பரப்பு தெரியாது. ஆனா நாங்க சமன்பாட்டு தொடர்பு எடுக்கணும்னு செய்யலாம். மொத்த பரப்புல இருந்து இந்த காணியில பரப்பை கழிச்சோம்னா நடப்பாதையில பரப்பு வரும் எடுக்கணும். மொத்த பரப்புகளுக்கு 35 தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது மொத்த பரப்பு. அடுத்து வந்து காணியின் பரப்பு. காணியின் பரப்புக்கு வந்து நீளம் பார்க்கணும். இப்ப நீளம் பார்க்கணும்டா இது இது இந்த அகலம் பார்க்கணும். மொத்தம் வந்து 7, அதுல இவ்வளவு வந்து 2. அப்ப மிச்சம் இவ்வளவு இருக்கும். 7ல இருந்து 2x கழிக்கிறதா இருக்கு. அப்போ 7ல இருந்து 2x கழிக்கிறதா இருக்கும் நீளம். இந்த 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 உயரமா நீளமா அகலம் இந்த அகலம். இனி இந்த நீளத்தை தெரிஞ்சு கொள்வோம். இந்த நீளம் மொத்தம் எவ்வளவு 5, அதுல இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ். அப்ப 2x கழிச்சாதான் இந்த இது வருது. அப்ப 5ல இருந்து 2x கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். அதாவது வந்து என்னது இது தர இது என்ன காணப்போறோம். இது தர இது. அப்ப அதுக்கு வந்து என்ன எனக்கு தெரியுது, இது வந்து எனக்கு வருது எவ்வளவு 7 சை 2x. இது வந்து எனக்கு வருது 5 சை 2x. இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ். ஆகவே 5 சை 2x. ஆகவே என்னட்டு வரும் ரெண்டும் வந்து பெருக்குவோம். பெருக்கினா தான் என்ன வரும் காணியின் பரப்பு. ஆகவே இப்ப அடுத்த வரியில் எழுதாம என்னது நடைபாதையின் பரப்பு எப்படி இருக்கும்? மொத்த பரப்புல இருந்து காணியின் பரப்பை கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். மொத்த பரப்பு எவ்வளவு 35, காணியின் பரப்பு எவ்வளவு இது 7 சை 2x 5 சை 2x. இது என்னன்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு 16 தந்திருக்கு. இது வந்து என்னன்னு சொல்லியிருக்கு 16 தந்திருக்கு. 16 தந்தா இதை சுருக்கி அந்த அவன் கேட்ட மாதிரி மாத்தி கொடுக்கணும். சரியா? கேட்ட மாதிரி மாத்தி கொடுக்கணும்டா சய இவ்வளவு இருக்கு. சய இவ்வளவு இருக்கு. இதை நான் அப்படி அங்கால கொண்டு போறேன். அங்கால கொண்டு போறேன்னா 7 சை 2x 5 சை 2x சமன் 35ல 16 போச்சுன்னா 26 36 19 26 36 19. இப்ப வந்து இதை பெருக்குவோம். 7 வந்து ஒருக்கா 5 பெருக்கும், 7 வந்து ஒருக்கா 2x பெருக்கும், சை 2x வந்து ஒருக்கா 5 பெருக்கும், சை 2x ஒருக்கா வந்து சை 2x இதை பெருக்கும். இப்ப பெருக்கினோம்டா 7 5 பெருக்கிச்சேன்டா 7 5 35, 7 சை 2x பெருக்கிச்சேன்டா 14x, சை 2x 5 பெருக்கிச்சேன்டா சை 10x, சை 2x பெருக்கிச்சேன்டா சக 4x சமன் 19. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 19 கழிப்போம், இதை இந்தியாவில கொண்டு இது பண்ணுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர போகுது சய 14x சய 10x சய 24x. சய 24xல 4x போச்சுன்னா சய 20x சமன் x வர்க்கம். சாரி 4x வர்க்கம். ஓகே, சய 2x தர சய 2x சக 4x வர்க்கம். சரியா? அப்ப 4x வர்க்கம் இந்த பக்கம் 4x வர்க்கம் சய 10x சய 14x சய 24x. சரி, இந்த 19 இங்கால கொண்டு போவோம். இங்கால சக 19 இங்கால போச்சுன்னா சய 19, இங்கால 35 சய 19 சமன் சைவர். அங்க சமன் சைவர் என்ற இடத்துலதான் சமன்பாடு இருக்கு. ஆகவே 4x வர்க்கம் சய 24x சக 19 20 35 16 சமன் 0. இப்ப பாருங்க எல்லாத்தையும் 4ஆல வகுக்கலாம். வகுத்தா x வர்க்கம் சய 6x சக 4 சமன் 0. அவன் கேட்டது வந்துட்டா x வர்க்கம் சய 6x சக 4 சமன் 0 என காட்டு சொல்லியிருக்கான்.
இப்போ நான் கேட்டது வந்து நாங்க காட்டிட்டோம். வர்க்க மூலம் 5 பெருமானம் 2 என கொண்டு மேற்குறித்த சமன்பாட்டின் தீர்வுகளை கண்டு அத்தீர்வுகள் இரண்டுக்கும் இடையே எக்ஸின் மிக சிறிய பெருமானம் மாத்திரம் பொருந்தும் என காரணங்களுடன் காட்டுக. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு தீர்வு இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு வந்து தீர்வு இருக்கா? பெருக்க 4x வர்க்கம் வரணும், கூட்ட வந்து x வரணும். இருக்குமா? இருக்காது. 4 1 4 4 5 தான் வரும். அப்ப இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வு இப்படி டிரெக்டான தீர்வு இல்லாட்டி நாங்க என்ன செய்யறோம்? நாங்க இது கீழே அழிக்கிறேன். டிரெக்டான தீர்வு இல்லாட்டி என்ன செய்யறோம்? நாங்க நிறைவேற்கமாக்குறோம். நாங்க பகுதியாக நிறைவேற்கமாக்கி செய்யறோம். நாங்க இல்லாட்டி என்ன செய்யறோம்? நாங்க இப்படி இருக்கண்ட அப்படி ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதாவது ax வர்க்கம் சக bx சக c சமன் சைவர் இருந்துச்சுன்னா இந்த சமன்பாட்டுல x இந்த தீர்வு எப்படி இருக்கும்? x சமன் -b பிளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலத்துக்கு b வர்க்கம் மைனஸ் 4ac ஓவர் 2a. இப்படி ஒரு சமன்பாடு ஞாபகம் இருக்கா? இதுல கொண்டு போய் இதுகள் அந்த பிக்கு பதிலா இங்க இதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு பிரதிட்டாலும் விட வரும். அப்படி இல்லையா நிறைவேற்றமாக்கி செய்யணும். சரியா? இப்ப நிறைவேற்றமாக்கி இப்படி செஞ்சாலும் விட வரும், இப்படி செஞ்சு நிறைவேற்றமாக்கி செஞ்சாலும் விட வரும். எங்களுக்கு நேரான விட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நேரான விட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? நாங்க நிறைவேற்றமாக்கி தான் செய்யணும். ஆனா அப்படி செஞ்சுட்டு போயிருக்க வர்க்க மூலம் அஞ்சுன்றது இங்க ஒரு இடத்துல வரணும். அவன் நாங்க வர்க்க மூலம் தரவு வந்திருக்கான். வர்க்க மூலம் தரவு வந்திருக்கான்டா எங்கேயோ ஒரு இடத்துல வர்க்க மூலம் 5 வரணும். அப்ப பாத்தீங்கன்னா x வர்க்கம் சய rx சமன் 4 சமன் 5 நிறைவேற்றமாக்கணும். என்ன செய்யணும்? x வர்க்கம் சய rx இது இந்த rx இருக்குதானே, இந்த rx இல்ல r இந்த அரைவாசி எடுத்து அதை வர்க்கிக்கணும். அப்பதான் வர்க்க மூலம் வருது. அப்ப இந்த rx ல x தவிர்த்து நம்பர் 6 அரைவாசி என்ன? 3 3 வர்க்கம் என்ன? 9. அப்ப 9 நான் என்ன செய்யறேன்டா ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிக்கிறேன். சக 9 சய 9 இங்கால சக 4 மிச்சம் இருக்கு. சக 4 சமன் சைவர். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளத்தையும் நான் வந்து ஒரு முழுவதும் வர்க்கமா எழுதலாம். அப்படி எழுதலாம் x சக 3 x சய 3 முழுவதும் வர்க்கம். x சய 3 முழுவதும் வர்க்கம் தான் இது என்ன பிரிவு. சரியா? அப்ப இப்படி எழுதலாம் சய 9 5 போச்சுன்னா சய 5 சமன் சைவர். ஆகவே x சய 3 முழுவதும் வர்க்கம் சமன் 5. சரியா? அப்ப x சய 3 சமன் சகோசய வர்க்கம் மூலம் 5. x சய 3 சமன் இங்கால வர்க்கம் வந்து இங்கால வந்துச்சுன்னா வர்க்க மூலம், வர்க்கம் வந்து இங்கால வந்துச்சுன்னா வர்க்க மூலம். ஆகவே சகோசய வர்க்க மூலம் 5. அப்ப x சமன் சகோசய வர்க்க மூலம் 5 சக 3. இப்ப நாங்க எழுதலாம் என்னது? x சமன் சக வர்க்க மூலம் 5 சக 3 அல்லது x சமன் சய வர்க்க மூலம் 5 சக 3. வர்க்க மூலம் 5க்கு அவங்க தரவு வந்திருக்காங்க 2.24. ஆகவே x சமன் 2.24 சக 3 அல்லது x சமன் சய 2.24 சக 3. ஆகவே இது வந்து 5.24 அல்லது x சமன் சைவரசம் 20 7 6. சரியா? இப்ப கேள்வி என்னது? வர்க்க மூலம் எக்ஸின் மிக சிறிய பெருமானம் மாத்திரம் பொருந்தும் என காட்டுங்க. எக்ஸுக்கு வந்து விட வந்து வருது என்னது? 5.24 வருது அல்லது 0.76 வருது. 5.24 வருமானு பார்ப்போம்.
இங்க பாத்தீங்கன்னா மொத்த நீளமே 5 மீட்டர் வருது. மொத்த நீளமே 5 மீட்டர் வரைக்கும் இந்த சின்ன குறுக்கு குட்டி பாதை 5 விட பெருசா வரலாமோ? வர ஏழாது. இது 5.2 வருது என்ன? இந்த அகலமே இதை விட தூரமா வருது. இந்த பெரிய பாதையா வருது. அப்படியா இருக்கு பாதை? பாதை வந்து 5 விட சின்ன. ஆகவே நீங்க என்ன எழுதலாம்? ஆகவே எக்ஸ் சமன் 0.76. காரணம் போலாம் அப்படி எக்ஸ் வந்து 5 விட சிறிது. எக்ஸ் வந்து 5 மீட்டரை விட சிறிதா இருக்கும். சரியா? எக்ஸ் வந்து 5 மீட்டரை விட சிறிதா இருக்குமே. இதுதான் 5 மீட்டர். எக்ஸ்ன்றது அதுக்குள்ளே இருக்கிற ஒன்று. அப்ப 5 மீட்டரை விட சிறிதா இருக்கணும். நோட் பண்ணணும். நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கொள்ளும்.